நண்பா, நீ எத்தனை முறை தோல்வியை சந்தித்திருக்கிறாய்? கோபம் வருதா? கண்ணீர் வருதா? ஆனா உனக்கு ஒரு உண்மை சொல்லணும். உன் தோல்விக்கு காரணம் நீ இல்ல, உன் சிஸ்டம் இல்ல. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு கதை, உன் வாழ்க்கையை மாத்தும் கதை. அர்ஜுன் ஏஎல் ஸ்டூடெண்ட். 2 வருஷமா படிக்கிறான், ஆனா மார்க் வரல. அம்மா கஷ்டப்படுறாங்க, அப்பா சைலண்டா உட்கார்ந்திருக்காரு. அர்ஜுன் ஒரு நாள் சொல்றான், என்னால முடியாது, நான் ஸ்டூபிட். அப்பா ஒரே ஒரு பக்கம் திறந்து சொல்றாரு, அர்ஜுன், இன்னைக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டும் படி. அர்ஜுன் சிரிக்கிறான். ஒரு பேஜா? அதால என்ன ஆகும்? அப்பா சொல்றாரு, நாளைக்கு பார்ப்போம். முதல் நாள் ஒரு பேஜ், ஒரு வாரம் 7 பேஜஸ், ஒரு மாசம் அர்ஜுன் டைம் டேபிள் போட ஆரம்பிச்சான். 3 மாசம் அவன் டவுட்டை யாரையாவது கேட்க ஆரம்பிச்சான். 6 மாசம் அவன் தூக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணான், ஃபோன் குறைச்சான். ஒரு வருஷம் அர்ஜுன் டாப் மாணவனா நின்னான். அவன் என்ன செய்தான்? மிரக்கலா? இல்ல, ஒரு நாள் ஒரு பேஜ், அவ்வளோதான். ஜேம்ஸ் கிளியர் சொல்றாரு ஒரு உதாரணம். ஒரு ஸ்டோன் கட்டர் ஒரு பாறையை 100 முறை அடிக்கிறான், ஒரு கிராக் கூட விழல. 101வது அடி பாறை 2ஆக உடைஞ்சது. பார்த்தவங்க சொல்றாங்க ஒரே ஒரு அடியில் உடைச்சான். ஆனா ஸ்டோன் கட்டர் சொல்றான், இல்ல, முந்தைய 100 அடிகளே அதை உடைச்சன. அட்டாமிக் ஹேபிட் சொல்வது என்னன்னா, நீ ஒரு நாள் 1% பெட்டர் ஆனா ஒரு வருஷத்தில் 37 மடங்கு பெட்டராவே. கோல்ஸ் வேண்டாம், சிஸ்டம் வேண்டும். மோட்டிவேஷன் வேண்டாம், ஐடென்டிட்டியை மாற்றணும். நான் படிக்க ட்ரை பண்றேன், இல்ல, நான் ஒரு ஸ்டூடெண்ட், அதுவே மாற்றம். உன் ஹேபிட் தான் உன் ஃபியூச்சர். இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் எடு, நாளைக்கு இன்னொரு ஸ்டெப், அடுத்த வருஷம் நீயே திரும்பி பார்ப்பேன். லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. உன் நண்பனுக்கும் இந்த கதை சொல்லு. தமிழில் புக்ஸ், தமிழில் growth, தமிழில் வாழ்க்கை.